ஹலோ எவ்ரிவன், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற மன்வா வந்து போன்லெஸ் நெக்ரோமன்ஸ்டர் சாப்டர் 42-43.1. சாப்டர் ஸ்டார்டிங்கில் ஹீரோவும் நாம்கும் யூக்கும் ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ நாம்கும் யூக்குன்ட்டு நினைக்கிறான், இந்த சூழ்நிலையும் இவனால் எப்படி மூவ் பண்ண முடியுது அப்படின்ட்டு அவன் யோசிச்சுட்டு இருக்க. அந்த நேரம் ஹீரோன் ஷேடோ ஸ்டெப் ஸ்கில்லும், இன்ஸ்டன்ட் ஆக்ஷலேஷன் ஸ்கில்லும், இன்டிகிரேட் ஸ்கில்லும், ஸ்வாட் ஃபைட்டிங் பிளே ஸ்கில்லும் இதெல்லாம் ஆக்டிவேட் பண்ணி அதோட ஃபுல் பவர் யூஸ் பண்ணி ஹீரோன்ட்டு ஃபர்ஸ்ட் போய் நாம்கும் யூக்கு அட்டாக் பண்ணுறான். அப்போ ஹீரோன்ட்டு நினைக்கிறான், நான் எத்தனை ஸ்கில் யூஸ் பண்ணி அவனை அட்டாக் பண்ணியிருந்தாலும் நாங்கள் ஒருத்தருக்கு சமம் இல்லை, இது எனக்கு ரொம்பவே ரிஸ்க்காக இருக்க போகுது அப்படின்ட்டு ஹீரோ நினைக்கிறான். சீக்கிரமாகவே என் ஸ்டாமினாவும் முடிஞ்சிடும், நாம்கும் யூக்கோட டிக்ரீஸ் ஆன எபிலிட்டிஸும் நார்மல் ஆகிடும் 10 நிமிஷத்தில். ஆனால் இந்த ஃபைட்டையே திருப்பி போடுற அளவுக்கு என்கிட்ட ஒரு விஷயம் இருக்குது அப்படின்ட்டு ஹீரோ நினைக்கிறான். அப்போ ஹீரோன்ட்டு நாம்கும் யூக்கை பார்த்து ஸ்வாடை தூக்கி போடுறான். அப்போ நாம்கும் யூக்கன்ட்டு இதுலேருந்து டாச் ஆகிட்டு, நீ ஒரு முட்டாள்தனமான முடிவு எடுத்துட்ட, இப்போ நீ மாட்டிக்கிட்டே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை போய் பஞ்ச் பண்ண போக, அப்போது ஹீரோன்ட்டு அவன் பஞ்சிலேருந்து டாச் ஆகிட்டு அயன் பிளேட் ஸ்வாடுன்னு சொல்ல, அப்போது அயன் பிளேட் ஸ்வாட் அத்தாரிட்டி ஆக்டிவேட் ஆகுது. பார்த்தா ஹீரோ கால் கிட்ட அந்த ஸ்வாடு வந்து நிற்குது. அப்போது ஹீரோன்ட்டு என்ன பண்ணுறான்னா, ஹீரோ ஸ்வாட் மேலே காலை வச்சு அந்த நாம்கும் யூக்கை குத்திடுறான். இப்போ நாம்கும் யூக்குன்ட்டு நினைக்கிறான், சே இது என் டேண்டியன் வரைக்கும் குத்தின்னு போயிடுச்சு அப்படின்ட்டு நினைக்கிறான். நான் இதை சீக்கிரமாகவே ரெக்கவர் பண்ணி ஆகணும். இப்போ ஃபயர் சப்ரஷன் அத்தாரிட்டியோட டைமிங் முடியுது, ஃபோர்ஸ்ஃபுல் பேட்டிலோட டைமிங்கும் முடியுது, அதனால அங்கே போட்டு இருந்த பேரியரும் போகுது. அப்போ நாம்கும் யூக்குன்ட்டு சொல்கிறான், இந்த விளையாட்டை நான் ஃபோக்கஸ்டாக விளையாடி இருக்கணும், இந்த ஃபைட்டை நான் நெக்ஸ்ட் டைம் முடிச்சிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரிட்டர்னர் ஸ்டோனை எடுக்கிறான். அப்போது போர்ட்டலும் ஓப்பன் ஆகிடுது. செகண்ட் ரேங்கர் பார்க்குறான் கேட்டா. இப்போ சைனான்டர் சொல்கிறான் அவன் முறிமுயல்றக்கே திருப்பி போடுறான் அப்படின்ட்டு. இப்போ அவங்க வந்துட்டு நினைக்கிறாங்க, இப்போ மட்டும் இந்த நாம்கும் யூக்கை இங்கே கொல்லலைனா, இப்போ மட்டும் வந்து தப்பிச்சு திரும்பி வந்தானா இடத்துக்கு பேரழிவு வரும் அப்படின்ட்டு நினைக்கிறாங்க. இப்போது எல்லாரும் சேர்ந்துட்டு அவனை தப்பிக்க விடக்கூடாது, அவனை ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் தடுக்க பார்க்க, அப்போ நாம்கும் யூக் வந்துட்டு என்ன ஓடுறேன்னு நினச்சிங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவனோட பவரான ஸ்வாட் ஃப்ளேமை யூஸ் பண்ணி ஒரு அட்டாக் பண்ணுறான். அப்போ இதை கேத்ரின்ட்டு ஷாக்காக பார்த்துட்ருக்கா. அப்போ பில்டிங்லாம் செம்ம டேமேஜ் ஆகுது. அப்போ ஹீரோன்ட்டு கவுண்டர் ஷீல்டை போட்டு தடுக்கிறான். ஆனால் கவுண்டர் ஷீல்டு டிஸ்ட்ராய் ஆகிடுது, அதனால் ஹீரோ கை ஒன்று போயிடுது. அப்போ கேத்ரின்ட்டு ஆன்சன்யும் கை அப்படின்னு சொல்ல, அப்போ ஹீரோன்ட்டு இதெல்லாம் பார்த்துட்ருக்க நேரம் இல்லை, அங்கே இன்னும் எனிமி இருக்கான் அப்படின்ட்டு ஹீரோ சொல்ல, அப்போ நாம்கும் யூக் வந்துட்டு ஆன்சன்யூன் உன்னை ஆரம்பத்திலே ஒரே அட்டாக்கில் என்னால் கொன்று இருக்க முடியும், இந்த எண்டை தான் நீ உண்மையால் பார்க்க நினைக்கிறியா அப்படின்னு கேட்க, இப்போ ஹீரோன்ட்டு நினைக்கிறான், இவன் என்னை ரொம்ப வெறுப்பேற்றுறான், ஆனால் இதுக்கு நான் எதுவுமே சொல்ல முடியலையே அப்படின்ட்டு ஹீரோ நினைக்கிறான். அப்போ நாம்கும் யூக் வந்துட்டு சீக்கிரமாகவே நான் திரும்பி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். அவன் போனோடனே ஹீரோன்ட்டு மயங்கி வந்துடுறான். அப்போது கூட இருந்த 3 பேரும் ஆன்சன்யூன் அப்படின்ட்டு கூப்பிட, அப்படியே சீன் கட் ஆகி வேர்ல்டில் அங்கே இருந்துட்டு நாம்கும் யூக்கோட சர்வெண்ட் இருந்துட்டு திரும்பி வந்துட்டீங்களா எங்கள் மாஸ்டர் அப்படின்னு கேட்க, அப்போ நாம்கும் யூக் வந்துட்டு கீழே வந்துடுறான். அப்போ அவன் சர்வெண்ட் இருந்துட்டு மாஸ்டர் நல்லா இருக்கீங்களான்னு கேட்க, சீக்கிரமாக மருத்துவரை கூப்பிடுங்க அப்படின்ட்டு அந்த சர்வெண்ட்டு சொல்ல, இப்போ நாம்கும் யூக் வந்துட்டு நினைக்கிறான், ஆன்சன்யூன் ஏதோ இருந்தாலும் சரி நான் உன்னை பிறத்திலேயே மூடுக்கு அடிக்கிறேன்டா அப்படின்னு நினைக்கிறான். அப்படியே சீன் கட் ஆகி டோக்கியோ ஹாஸ்பிட்டல் காமிக்கிறாங்க. அப்போ ஹீரோன்ட்டு கண்ணு முழிக்க, அப்போ அங்கே ஜப்பான் அண்டர் அசோசியேஷனோட பிரசிடென்ட் இருக்காங்க. அப்போ அவங்க வந்துட்டு கேட்குறாங்க, ஆன்சன்யூன் ஏஞ்சிட்டியா அப்படின்னு கேட்க, அப்போ ஹீரோன்ட்டு எங்கே இருக்க அப்படின்னு கேட்க, அதுக்கு பிரசிடென்ட் சொல்கிறாங்க, ஹாஸ்பிட்டலில் இருக்க, நீ மூவ் பண்ணாத, உனக்கு ரொம்பவே மோசமாக அடிபட்டிருக்கு அப்படின்ட்டு சொல்ல, பிரசிடென்ட்டு சொல்கிறாங்க, என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல, நீ பண்ணது ஒரு பெரிய சாக்ரிஃபைஸு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க சமயத்தில் ஹீரோன்ட்டு ஆஷன் பிளேட்டை ஆக்டிவேட் பண்ணி அவன் பாடியை ரெக்கவர் பண்ணிடுறான் ஹீரோ. இதை பார்த்து பிரசிடென்ட்டு செம்ம ஷாக் ஆகிடுறாங்க. அப்போ ஹீரோன்ட்டு சொல்கிறான், நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்ட்டு சொல்கிறான். அப்போ ஹீரோன்ட்டு மற்றவங்களாம் எங்கன்னு கேட்க, அப்போ ஹீரோன்ட்டு ஃபஸ்ட்டு இருந்துட்டு கேத்ரின் தான் போகிறான். இப்போ ஹீரோன்ட்டு கேத்ரின் நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்க போக, அப்போ அங்கே கேத்ரினுக்கு ட்ரெஸ் ரிமூவ் பண்ணிவிட்டு ட்ரீட்மெண்ட் பார்த்துட்ருக்காங்க. அப்புறம் அந்த ரூம்லேருந்து கத்துற சவுண்டு மட்டும் கேட்குது. அப்படியே சீன் கட்டாயி செகண்ட் ரேங்கரை கட்டுறாங்க. செகண்ட் ரேங்கர் நடந்து போகிற சமயத்தில் ஹீரோன்ட்டு அந்த பக்கம் வரான். அப்போ செகண்ட் ரேங்கர்ன்ட்டு ஆன்சன்யூன் என்ன உன் ஃபேஸ் அப்படி இருக்குது அப்படின்னு கேட்க, பார்த்தா ஹீரோ கணத்துலேயே அப்படியே கை பதிஞ்ச தடம் தெரியுது. அப்போ ஹீரோன்ட்டு சொல்கிறான், நான் கேத்ரின் மூக்கு அவன் நல்லா இருக்கான்னு போய் பார்க்கறதுக்கு போனேன், ஆனால் அவள் ரொம்ப நல்லாவே இருக்கா, ஃபுல் எனர்ஜியோட அப்படின்னு சொல்கிறான். அதனால வந்த ஒரு விஷயம் தான் இது அப்படின்ட்டு சொல்லிட்டு, சரி ஃபஸ்ட் ரேங்கர் இங்கே எங்கேயுமே இல்லை, அவன் எங்கே இருக்கான் அப்படின்ட்டு ஹீரோ கேட்க, அப்போ செகண்ட் ரேங்கர்ன்ட்டு சொல்கிறான், நான் காத்தால கொஞ்ச நேரத்துக்கு பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறான்.
அவன் இப்போ பேட் ஸ்டேஜில் இருக்கான் அப்படின்ட்டு சொல்கிறான். இப்போ அவனுக்கு ரைட் ஹேண்ட் இல்லை அப்படின்ட்டு சொல்கிறான். அப்படியே சீன் கட்டாக்கி இப்போ ஃபர்ஸ்ட் ரேங்கர் இருக்க இடத்த காட்டுற. அப்போ ஈரன்ட்டு வரான், நீ இங்கே தான் இருக்கியா அப்படின்னு சொல்ல. அப்போ ஃபர்ஸ்ட் ரேங்கர் இருந்துட்டு ஸ்வாட் ஃபேந்தம் நீங்களே இங்கே வந்துட்டீங்களா அப்படின்னு கேட்க. அப்போ ஈரன்ட்டு நினைக்கிறான் ஸ்வாட் ஃபேந்தம்மா அப்படின்ட்டு. அப்போ ஃபர்ஸ்ட் ரேங்கர்ன்ட்டு கேட்குறான், உன்னோட லெஃப்ட் ஆர்மை நீ ஹீல் பண்ணிட்டியா ஸ்கில் வச்சு அப்படின்னு கேட்க. அதுக்கு ஹீரோன்ட்டு ஆமான்னு சொல்கிறான். இன்னும் ஒரு நம்ப முடியாத ஸ்கில், உங்ககிட்ட மக்களை சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்கான திறமை இருக்கும் அப்படின்ட்டு சொல்கிறான். நீ கேள்விப்பட்டிருப்ப என் ரைட் ஹேண்டை சரிப்படுத்த முடியாதுன்ட்டு. அப்போ ஹீரோன்ட்டு ஐ எம் சாரி, நான் மட்டும் இன்னும் ஸ்ட்ராங்காக இருந்தா இதெல்லாம் நடந்திருக்காது அப்படின்ட்டு ஹீரோ சொல்ல. இப்போ ஃபர்ஸ்ட் ரேங்கர் இருந்துட்டு நீ கவலைப்படாத, என்கிட்ட ஒரு ஸ்கில் இருக்குது, அந்த ஸ்கில் வச்சு இந்த மாதிரி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கிறிஸ்டல் மாதிரியான கை வந்து அவன் கையில் வர வைக்க, நான் ஸ்ட்ராங்கர் ஆகணுன்ட்டு ஒரு பைத்தியக்காரன் போல் இந்த டவரை கிளைம் பண்ணிகிட்டு இருக்கேன். எனக்கு ஏதோ ஒரு பேய் பிடிச்ச மாதிரி இருக்குது, இது வந்து டனல் விஷன் மாதிரி இருக்குது அப்படின்ட்டு சொல்ல. அதுக்கு ஃபர்ஸ்ட் ரேங்கர்ன்ட்டு சொல்கிறான், அது ஒன்றும் அவ்வளோ மோசமான விஷயம் இல்லை, அதுதான் உன்னை ஸ்ட்ராங் ஆக்குதுன்னு நான் நம்புகிறேன் அப்படின்ட்டு சொல்கிறான். ஆனால் ஸ்ட்ராங்கானவங்க வீக்கானவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும், அந்த ஒரு லட்சியத்துக்காக தான் நானும் வாழ்கிறேன் அப்படின்ட்டு அவன் சொல்ல. அப்போ ஹீரோன்ட்டு சொல்கிறேன், இந்த பேட்டிலில் நிறைய விஷயத்த நான் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறான். எனக்கு மறந்து போன முக்கியமான விஷயம் வந்து ஞாபகம் வந்துடுச்சு அப்படின்ட்டு ஹீரோ சொல்ல. அப்போ ஃபர்ஸ்ட் ரேங்கர் இருந்துட்டு அவன் மாஸ்க் ரிமூவ் பண்ணிட்டு சொல்கிறான், நல்லது, இப்போ தான் எனக்கு நிம்மதியாக இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறான். உன்ன மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான ஆள் ஒரு சைக்கோவாக இருக்க முடியாது அப்படின்னு சொல்கிறான். நான் உன்னை முதல் டவரில் மீட் பண்ணும்போது நீ என்ன நினச்சேன்னு எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்ட்டு சொல்ல. அப்போது ஃபர்ஸ்ட் ரேங்கர்ன்ட்டு ஸ்மோக் பண்ணுறான், உனக்கும் வேணுமான்னு கேட்க, நான் ட்ரிங்க்கும் பண்ண மாட்டேன் ஸ்மோக்கும் பண்ண மாட்டேன்ட்டு ஹீரோ சொல்கிறான். அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன்ட்டு ஃபர்ஸ்ட் ரேங்கரோட ஃபேஸை பார்க்க. அப்போ ஹீரோன்ட்டு ஷாக்கிங்கோடி நீங்களா அப்படின்ட்டு சொல்ல. அப்போ ஃபர்ஸ்ட் ரேங்கர்ன்ட்டு ரைட்டு, நான் யாருன்னு சொல்கிறதுக்குன்னே மறந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ ஹீரோ டீமும் சேர்த்து ஒரு ஃபோட்டோ எடுக்க, அப்புறம் ஹீரோவை இன்டர்வியூவும் எடுக்கிறாங்க. அப்புறம் ஹீரோன்ட்டு கேத்ரினுக்கு ஒரு நெக்லஸ் மாதிரியான விஷயம் கொடுக்க, அதுவும் கேத்ரின் போட்டுன்னு சந்தோஷமாக இருக்கா. அதுக்கப்புறம் 3 பேரும்ன்ட்டு கிளம்பிடுறாங்க. அப்புறம் ஹீரோன்ட்டு அவனோட கோட்டை எடுத்து மாட்டிக்கிறான். அப்போ ஹீரோன்ட்டு டைல் கோட்டோட டிசைனை பழுது பார்க்கும்போது அப்டேட் பண்ணியிருக்கலாம் அப்படின்ட்டு ஹீரோ நினைக்கிறான். அப்புறம் ஹீரோன்ட்டு அவனோட எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் செக் பண்ணி பார்க்குறான். அப்போ ஹீரோன்ட்டு இது பர்ஃபெக்ட் கண்டிஷனில் இருக்குதுன்னு சொல்லிட்டு, ஒரு பேரழிவுலேருந்து காப்பாற்றினா இந்த மாதிரி ஒரு சர்வீஸ் கிடைக்குன்றது நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது தான் அப்படின்ட்டு ஹீரோ சொல்கிறான். ஆனால் எனக்கு உண்மையாலே ஃபேமஸ் ஆகணுன்ட்டு விருப்பமே இல்லை. அப்போ ஹீரோன்ட்டு ஆன்லைனில் அவனோட ஃபைட் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்காங்க. அது கீழே இருக்க கமெண்ட்ஸ்லாம் பார்த்துட்ருக்கான். அந்த கமெண்ட்ஸில் ஹீரோவோட பாஸ்ட்டு பற்றிலாம் பேசியிருக்காங்க. அதில் ஒரு கமெண்ட் இருந்துட்டு, ஹீரோ வந்து ஸ்வாட் ஃபேந்தம் மாதிரி ஃபைட் பண்ணுறான் அப்படின்னு சொல்ல. ஹீரோன்ட்ட நல்லா சண்டை போடுறான், அதனால் அவனை ஸ்வாட் பேந்தம் அப்படின்ட்டு கூப்பிடலாம்ட்டு அந்த கமெண்ட்டில் போட்டிருக்க. இதை பார்த்த ஹீரோன்ட்டு நினைக்கிறான், ஸோ அதனால தான் ஃபர்ஸ்ட் ரேங்கர்ன்ட்டு என்னை ஸ்வாட் பேந்தம் அப்படின்ட்டு கூப்பிட்டாங்களா அப்படின்ட்டு ஹீரோ நினைக்க. பட் அவர் தான் லைட்னிங் எம்பரர் அப்படின்ட்டு ஹீரோ நினைக்கிறான். லைட்னிங் எம்பரர் கொரியாவோட டாப் 3 ரேங்க் ஹண்டர்ஸ் இருந்துட்டு அவங்க மத்தியில் கூட இவரோட நிக்நேம் வந்துட்டு பவர்ஃபுல்லாக இருந்துச்சு. இவர் கிளேட் கிளியர் பண்ணுற ஸ்பீடுக்கு மற்ற ஹண்டர்ஸால் ஈடு கொடுக்க முடியலை. இவர் ஒரு கொரியாவோட ஹீரோ அப்படின்ட்டு ஹீரோ சொல்ல. சீன் கட்டாகி ஃப்ளாஷ்பேக்கில் ஃபர்ஸ்ட் ரேங்கர் இருந்துட்டு அவனோட கான்டாக்ட் நம்பரை கொடுத்துட்டு, எனக்கு சீரியஸான விஷயமா இருந்தாலும் இல்லை சீரியஸ் இல்லாத விஷயமா இருந்தாலும் இல்லை வேறு எதான இருந்தாலும் எனக்கு கான்டாக்ட் பண்ண அப்படின்னு சொல்ல. அப்புறம் ஹீரோக்கு இடத்துக்கு வந்து 3 days முடிஞ்சிடுச்சு. அல்லது நான் இன்னும் ஸ்ட்ராங்கர் ஆகி அந்த ஸ்வாட் ஃபேந்தம் நிக்நேம்க்கு டிசர்விங் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு, இது டவருக்கு ரிட்டர்ன் ஆகிறதுக்கான டைம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சாப்டர் 43 ஸ்டாப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டினியூ பண்ணுவோம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். see you next video guys.